அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும். அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அத்தியாயம் 31 தொடர்ச்சி. பித்தன் தேனீயாக செயல்பட்டது. அக்கால மெக்சிகோவின் கல்வி முறை பற்றி ஹென்றி ஜொனாட் என்பவர் இந்துவில் எழுதியிருந்தார். அதன் சுருக்கத்தை பித்தன் வெளியிட்டு தமிழர்களுக்கு கண்ணை திறந்தது. திறந்ததும் மூடி உறங்கிவிட்டோம். இப்போதாவது அதை தெரிந்து கொள்வோம். ஆசிரியன் தன் மாணாக்கனுக்கு புகட்ட வேண்டியது கல்வி மட்டுமல்ல, தான் கற்ற கல்வியை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தி அதன்படி ஒழுக வேண்டும் என்னும் உண்மையே. வாழ்க்கை என்றால் நிலத்தை பயிரிட்டு தன் பொருளாதாரத்தையும் சமுதாயத்தையும் சீர்படுத்திக் கொள்வதையே குறிக்கும். எனவே அந்த பள்ளிக்கூடத்தின் முக்கிய வேலை இவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதே ஆகும். பள்ளிக்கூடத்திற்கு மேஜை நாற்காலிகள் அவசியமெனில் அவற்றை மாணாக்கர்களே செய்கிறார்கள். அவர்கள் சிறியவர்களாயிருந்தால் பெரியவர்கள் உதவி செய்கிறார்கள். மாணாக்கர்கள் எழுதுவதற்கு மை அவசியம். இதற்கு அவர்கள் உலாவப் போகும்போது வழியில் உள்ள சில மரத்தின் காய்களை கொண்டு மை செய்து கொள்கிறார்கள். அந்த காய்களை பறிக்கும்போது தங்கள் கைகள் அழுக்காகி விடுகின்றன. அவ்வழுக்கை போக்க சவுக்காரம் சோப் அவசியம். எனவே பல பள்ளிக்கூடங்கள் சவுக்காரம் செய்யும் தொழிலும் கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு சேவிங்ஸ் பாங்கியும் கூட்டுறவு சங்கமும் இருக்கின்றன. எல்லா மாணாக்கர்களும் தம் கூட்டுறவு சங்கத்திற்கு பொருள் சேர்க்க தினந்தோறும் தோட்ட வேலை முதலிய சிறு வேலைகளை செய்கின்றனர். தம் சொற்ப சம்பளத்தில் இருந்து ஆசிரியர்களும் பள்ளிக்கூட நிதிக்கு உதவுகிறார்கள். எளிய பள்ளிக்கூடமாயிருந்தால் மாணாக்கர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வேண்டுவனவற்றை உதவுகிறார்கள். பயனுள்ள செயல்வழி கல்வி என்னும் வார்தா கல்வி முறை உருப்பெறுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னரே மெக்சிகோ நாட்டில் அக்கருத்து உருப்பெற்றது, செயல்பட்டது. வெறும் ஏட்டுப்படிப்பு கல்வியாகாது. இது சத்து நீங்கிய சக்கையாகும். பயனுள்ள உற்பத்தி செயல்பாடே சத்தாகும். அந்த சத்தினை சேர்க்க முயன்ற ஆதார கல்வியில் வைதீக மனப்போக்கு நுழைந்தது. ஆட்சி செய்தது, எரிச்சல் ஊட்டிற்று. கல்வி மடாதிபதிகளை உருவாக்க முயன்றது, முறிந்தது. சமய கட்டுப்பாடுகள் சமயங்களின் உயிர்களை பறித்தது போன்று நூற்பு என்ற வைதீக போக்கு நல்ல ஆதார கல்வியை கழுத்தை முறித்து கொன்றுவிட்டது. செயல்வழி கல்வி என்பது இயற்கையோடு இணைந்த நல்ல கல்வி முறையாகும். செயல்களை, நடைமுறைகளை சூழ்நிலைக்கேற்ப மாற்றி அமைத்து கொண்டு எல்லா நிலைகளிலும் எல்லோருக்கும் செயல்பாட்டினில், கைவேளைகளில், எளிய தொழில்களில் பயிற்சி கொடுக்கும் போதே இந்திய கல்வி பயனுள்ளதாக மாறும். ஆண்டைக்கு மாடு மேய்த்து வழிப்போக்கருக்கு சுமை தூக்கி பாழாகி போகும் பிள்ளைகளுக்கு பள்ளிகளிலே ஆதாயமான வேலைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். முயன்றால் இது வெற்றிகரமாக செய்யவும் முடியும். இப்படி சிந்திக்க யார் உள்ளார்? காந்தியை சுட்டு வீழ்த்து விட்டோம். சுற்றியிருந்த அணுக்க தொண்டர்கள் பெரியவர்களாகிவிட்டார்கள். பொதுமக்களுக்காக குரல் கொடுக்க எவர் பிறப்பாரோ? மெக்சிகோ நாட்டு பெற்றோர்கள் பள்ளிகளின் தேவைகளுக்கு உதவியது போல் தமிழ்நாட்டு பெற்றோர்களும் நம் பள்ளிகளுக்கு தாராளமாக உதவி சீரமைக்க வேண்டும். இக்கருத்து என் நெஞ்சு நாளத்தில் எனக்கும் தெரியாமல் புதைந்து கிடந்தது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கருத்து முத்து வெளிவந்தது. பள்ளி சீரமைப்பு இயக்கமாக வளர்ந்தது. 10 ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை பொதுமக்களின் உதவிகளுடன் சீராக்க முடிந்தது. தன்னுதவியில் தமிழ்ச் சமுதாயம் மெக்சிகோ நாட்டு சமுதாயத்திற்கு இழைத்ததல்ல என்பது மெய்யாயிற்று. பொதுமக்களுக்கான எந்த நடவடிக்கையும் திட்டமும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறும்போதே வெற்றி பெறும். ஒத்துழைப்பும் ஆதரவும் அவர்கள் அத்தகைய திட்டங்களை புரிந்து கொள்வதிலிருந்து மலரும். பள்ளி சீரமைப்பு இயக்கம் புரிதலை பரப்பிற்று. பள்ளி சீரமைப்பு இயக்கம் முழுமையாக தொடர்ந்திருந்தால் தமிழ்நாட்டு கல்வி நிலையங்கள் கவர்ச்சி நிலையங்களாக விளங்காவிட்டாலும் இருந்து கற்பதற்கேற்ற இடங்களாக மாறியிருக்கும். ஆனால் கல்வி பொறுப்பு யானைகளின் கைகளில் சிக்கி சீரழிந்தது. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.